ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சாச்சு. மணி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:30. வாங்க வெளியே போய் பார்க்கலாம். வெளியே மழை வருது. வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மழை வருது, இதில் கோலம் போட முடியாது. மழையில் நின்னதுக்கப்புறம் தான் கோலம் போடணும். அதை போட்டு நான் இடையில அப்படியே ஆட் பண்ணி விட்றேன். பாருங்கள், மழை வருது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரீட்டு இதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு தான் நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணும். பார்த்திங்கன்னா கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதை நான் எடுக்க முடியாது. விளக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி போட்டிருக்கிறேன்னு எடுத்து காமிக்கிறேன். அதில் எது குறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். வாங்க நான் எப்படி விளக்கு போட்டுக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ நிலைவாசலில் விளக்கு போட்டேன். நிலைவாசலில் விளக்கு போட்டு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கு அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ள நான் எப்படி விளக்கு போட்டிருக்கிறேன்னு பாருங்கள். தான் போட்டிருக்கிறேன். இதில் எது குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். எல்லாருக்குமே முருகனோட அருள் கிடைக்கட்டும். நான் இது ஒரு 1.5 வருஷமாகவே நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். அதை முருகர் நல்லபடியாக ஏற்றுக்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இதில் எதுவும் நான் எக்ஸ்ட்ரா நான் பண்ணணும், இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தயவுசெய்து எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். நான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு போடுறதுனால குடும்பத்தில் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அதை முருகர் நமக்கு நடத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதனால தான் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.